கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அருமையான பிரதர் தானியலுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் சிரில் விக்டர். என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் கிராமம். நான் 8வது வரைக்கும் படித்திருக்கிறேன். எங்கள் கிராமத்தில் இருந்த பள்ளிக்கூடத்தில் 8வது வரைக்கும் படித்திருக்கிறேன். என்னுடைய தந்தையார் அந்தோனிசாமி, தாயார் பெயர் இன்னாசி அம்மாள். நாங்கள் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் கிராமத்திலே புனித தோமையார் ஆலயம் ரொம்ப பிரபலமான பெரிய ஒரு ஆலயம். அங்கே தான் நான் பிறந்தது முதல் அந்த திருச்சபையில் தான் இருந்தேன். 8வது படித்து முடித்தவுடனே நான் சென்னைக்கு வந்து விட்டேன். ஏனென்றால் எனக்கு படிப்பில் விருப்பமே கிடையாது. விருப்பம் இல்லை, படிப்பு ஏறலை. கொஞ்சம் கூட எனக்கு படிப்பில் விருப்பம் இல்லாதனால 8வது வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சென்னைக்கு நான் கடந்து வந்துட்டேன். என்னுடைய 15வது வயதில் சென்னைக்கு என்னுடைய தாய் மாமா சென்னையிலே கடை வைத்திருந்தார். அவருடைய கடைக்காக நான் சென்னை வந்து விட்டேன். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியிலே எங்களுடைய மாமா கடையில் நான் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக அங்கே பணி செய்தேன். அதன் பின்பு வாலிப பிராயத்திலே அவருடைய கடையை விட்டு விலகி நான் தனியாக கடை வைத்து தொழில் செய்து கொண்டிருந்தேன். நல்ல ஒரு வியாபாரத்தில் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் உண்டு. படிக்கும்போதே மளிகை கடை வைக்கணும், அதே தான் ஒரு ஆர்வம். பள்ளிக்கூடத்துக்கு போகிற காலத்துலேயும் அந்த ரஃப் நோட் இருக்கும்ல, அந்த ரஃப் நோட்டில் உள்ள பேப்பரெல்லாம் கிழித்து அதில் பொட்டலம் கட்ட பழகுவேன். சுருள் பொட்டலம், சின்ன சின்ன மசாலா சாமான்லாம் மடித்து கொடுப்போம்ல, அது மாதிரி பொட்டலம் கட்ட பழகிட்டேன். அதனால தான் நான் எங்களுடைய மாமா கடைக்கு போய் அவர் எனக்கு ஒரு பரீட்சை வச்சார். எப்படி பொட்டலம் கட்டுறா பார்க்கலான்னு சொல்லி பொட்டலம் கட்ட சொன்னார். நான் சடசடன்னு பேப்பரை எடுத்து அழகாக சுருள் பொட்டலமும் சரி, இந்த பொட்டலமும் சரி அழகாக மடித்து போட்ட உடனே எங்கள் மாமாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். பையன் ரொம்ப தயாராக தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் மனசார பாராட்டினார். அப்படி எனக்கு இந்த மளிகை கடை மேலே ரொம்ப ஒரு விருப்பம். ஏன் இந்த மளிகை கடை மேலே எனக்கு விருப்பம் அப்படின்னா, எங்கள் தகப்பனார் 6 மாதம் கடலுக்கு மீன் பிடிக்க போகிற தொழில் போவாங்க. மீத 6 மாதம் பனை ஏறுற தொழில். இந்த 2 தொழிலையுமே நம்ம கவனித்து பார்த்தோம்னா ரெண்டுமே ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு தொழில். கடல் தொழிலும் சரி, பனை தொழிலும் சரி ஆபத்தான தொழில். வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு வேலை. இதனால் எனக்கு அதில் ஒரு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதுபோக எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நாம் தான் இந்த கடல் தொழிலும் பனை தொழிலும் பார்க்குறோம், நம்ம பிள்ளைகள் யாரும் இந்த தொழிலுக்கு வரக்கூடாது, அவங்க நல்லபடியாக கடை வச்சு ஒரு நாகரிகமாக வளரும்னு சொல்லி அவங்களும் விரும்புகிறபடினால 1985ஆம் வருடம் நான் சென்னைக்கு எங்கள் மாமா கடையில் சேர்ந்தேன். 10 வருடங்களுக்கு அப்புறம் நான் தனியாக மளிகை கடை வைத்து நடத்தியிருந்தேன். அப்போ என்னுடைய வாலிப பிராயம் என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய துணை இல்லைன்னா ரொம்ப வழிவிலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சேன். அந்த கடை வைத்து வியாபாரம் பண்ணுற நாட்களில் எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். எல்லாருமே வியாபாரிகளாக தான் இருப்பாங்க. வியாபாரி, முட்டை வியாபாரி, மிட்டாய் வியாபாரி, இப்படிப்பட்ட வியாபாரிகள் நமக்கு அறிமுகமாவாங்கள்ல. அவங்களுடைய நட்பின் நிமித்தமாக அந்த பொல்லாத மதுபான காரியத்துக்குள்ளே நான் இழுக்கப்பட்டேன். ஏதோ ஒரு ஆசையில் ஒரு விளையாட்டாக அதை போய் தொட ஆரம்பித்து கடைசியில் அது என்னையே விழுங்குற அளவுக்கு அந்த மதுபான பழக்கம் என்னை ஒரு கொடிய மிருகத்தை போல என்னை தீண்டியது. வாலிப பிராயத்தில் அதிகமான அளவுக்கு குடித்து ரொம்ப மோசமான ஒரு குடிகாரனாக நான் அறியப்பட்டேன். நல்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆர்வம் உண்டு, நல்ல உழைப்பாளி என்ற அந்த பெயரும் உண்டு, திறமையானவன் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. ஆனாலும் இந்த குடி வந்ததுக்கப்புறம் சில தடுமாற்றங்கள் வாழ்க்கையில், அதன் மூலம் இழப்புகள். ஆனாலும் நல்ல
வியாபாரத்தில் ரொம்ப திறமையாக இருக்கிறதுனால எந்த வியாபாரத்தை பண்ணாலும் அதில் ஒரு வித்தியாசமாக பண்ணக்கூடிய ஒரு கிருபை எனக்கு உண்டு. எந்த வியாபாரம் பண்ணாலும் அதை வந்து ஒரு தனித்துவமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம்லாம் உண்டு. அப்படி இருந்த காலத்தில் இந்த வாலிப பிராயத்தில் இந்த மதுபானம் என்னை ரொம்ப அடிமைப்படுத்துறதுனால இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நான் முயற்சி பண்ணுறேன். என்னால் அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு முடியலை. அப்போ தாய் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணாங்கன்னா, சரி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா இவன் திருந்திருவான் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை நம்புகிறேன். நம்மளை வந்து நம்ம தனியாக இருக்கிறோம், சென்னையில் வந்து தனியாக இருக்கிறோம், அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்கிறாங்க, நம்மளை வந்து கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்மளை கண்டிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அதனால் நம்ம கெட்டு போயிட்டோம். நமக்குன்னு ஒரு ஜீவன் வந்ததுன்னா, நம்ம விசாரிக்க நம்மை கண்டிக்க ஒரு ஜீவன் வந்தால் நம்ம திருந்திடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தபடினால கர்த்தருடைய கிருபையினால் எங்கள் தாய் தகப்பனார் எனக்கு ஒரு பெண்ணை பார்த்தார்கள். என்னுடைய மனைவி பேர் விஜயபாமா. அவங்களுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை. அந்த பெண்ணை பார்த்து என் பையன் ரொம்ப நல்ல பையன், ஒரு பீடி சிகரெட்டு கூட குடிக்க மாட்டான், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்ல உழைப்பாளி அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்தார்கள். அப்போ எனக்கு அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தினவர், அவருடைய பார்வையில் நான் நல்ல பையன்தான். அவர் ஒரு பெரிய வியாபாரி, ஒரு பெரிய கடை வைத்திருக்கிறார். அவரிடத்தில் நான் நடந்து கொள்கிற விதம், பழகிற விதம்லாம் ரொம்ப நாகரிகமாக நடந்து கொள்ளுவேன். ஒரு பெரிய அண்ணாச்சி. அவர் எதிரில் பீடி பிடிக்கிறதோ அவருக்கு தெரியாது, என்னுடைய இந்த மதுபான பழக்கம் அதெல்லாம் அவருக்கு தெரியாதனால அவரும் என்னை குறித்து நல்ல சாட்சி கொடுத்து, நல்ல திறமையான பையன், நல்ல உழைப்பாளி அப்படின்னு அவரும் எடுத்து சொல்லி இந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க. என்னுடைய திருமணம் முழுக்க கத்தோலிக்க திருச்சபை முறைப்படி தான் நடந்தது. ஏனென்றால் நான் வந்து அந்த வாலிப பிராயத்திலே வந்து சென்னை மயிலாப்பூர் சாந்தோம் சர்ச்சில் தான் என்னுடைய பெயரை பதிவு செய்து நான் தனி மனுஷன்தான், ஆனாலும் நான் அந்த ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய அந்த காரியத்தெல்லாம் செலுத்தி கொண்டு வந்தேன். மயிலாப்பூர் சாந்தோம் சர்ச்சி புனித தோமையாருடைய கல்லறை இருக்க அந்த ஆலயத்தில் தான் நான் வரி கொடுத்து அங்கே ஒரு அங்கத்தினராக இருக்கேன். ஆனபடினாலே எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அந்த காலத்தில் அந்த தோமையார் ஆலயத்திலே வச்சு திருமணம் நடந்தது. நல்லபடியாக நடந்தது ஆண்டோடைய கிருபையினால். அப்படி இந்த திருமணம் நடக்கிற காலத்தில் நான் வந்து பால் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். மளிகை கடைலாம் விட்டாச்சு, அந்த வியாபாரம் சரியில்லை அப்படின்றதுனால சில பிரச்சனைகளால் மளிகை கடையை விட்டுட்டு பால் வியாபாரம் செய்தேன். பால் வியாபாரம் பண்ணாலும் அதுலேயும் ஒரு தனித்துவத்தை, வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். வித்தியாசமான விளம்பரங்கள்லாம் கொடுத்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து நல்ல ஒரு நிலையெல்லாம் இருந்தேன் பால் வியாபாரம் பண்ணும் பொழுது. அதன் பிறகு ஆனாலும் கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. சில கடன் பாரங்கள் இருந்தது. திருமணமாகி வந்த உடனே என்னுடைய மனைவிக்கு ரொம்ப ஒரு பாரம் என்னென்னா, நிறையா கடன் வச்சுருக்கிறா அப்படின்ட்டு தான் இருந்தது. ஆனாலும் என்னுடைய மனைவி நல்ல ஒரு உழைப்பாளி, எவ்வளவு நேரம் எந்த வேலைனாலும் அசராமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனைவி ஆண்டவர் கொடுத்தபடினாலே இந்த வருமானம் எல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு போதாது, நம்ம இன்னும் ஏதாவது இந்த தொழிலை விரிவாக பண்ணணும் அல்லது வேறு தொழிலை பண்ணணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரயாசப்பட்டு ஒரு நிலா தயிர் அப்படின்ற ஒரு தயிர் தொழிலை ஆரம்பித்தோம். மயிலாப்பூர் பகுதியில் அந்த நிலா தயிர்னால் கொஞ்சம் நல்ல பிரபலம். இன்றைக்கும் நான் மயிலாப்பூர் போகும்போது நிலா தயிர்கார அண்ணன் அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் எதை பண்ணாலும் அதில் ஒரு நல்ல தனித்துவமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு பண்ணுறதுனால அந்த நிலா தயிர் அந்த பகுதியில் ரொம்ப பிரபலமாக விற்க ஆரம்பிச்சிட்டு, சாதாரணமாக கடையில் போய் தயிர்னு தான் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் இந்த தொழில் செய்யும் பொழுது நிலா தயிர் கொடுங்கன்னு சொல்லி பேர் சொல்லி கேட்டு வாங்குகிற காரியங்கள்லாம் இருக்குது. அப்படி நிலா தயிர், மோர், ரஸ்னா இப்படிப்பட்ட இதெல்லாம் பெரிய பெரிய ஆட்டோமேட்டிக் மிஷினில் தயார் பண்ணி அதை பேக்கெட் போட்டு அப்படி ஒரு பெரிய லெவலில் பண்ண ஆரம்பித்தோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்தது. நல்ல வியாபாரம். திருமணத்துக்கு அப்புறம் நல்ல ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார், நல்ல உழைக்க பலன் கொடுத்தார். அவருடைய ஆசீர்வாதம் இருந்தது, நல்ல ஒரு முன்னேற்றம் வந்தது. இருந்த கடன்களை எல்லாம் அடைத்தோம். திருமணம் ஆன உடனே அடகு வைக்கப்பட்ட நகையெல்லாம் ஆண்டவர் மீட்டெடுக்க உதவி செய்தார். சில நகைகளை கூட நாங்கள் வாங்கினோம் கர்த்தருடைய கிருபையினால். அப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு உள்ள ஒரு குடிப்பழக்கம் இன்னும் முழுமையாக என்னை விட்டு
அகலலை. அந்த குடியில் நான் அடிமைப்பட்டு தான் இருந்தேன். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியலை. அப்போ திருமணம் பண்ணால் குடியை விட்டுறலாம் அப்படின்னு தானே திருமணம் பண்ணோம். ஆனாலும் திருமணம் பண்ணி விட முடியல. என் மனைவி ஒரே கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறா வீட்டில் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படும் பொழுது, கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு ஒரு இந்த வயிற்று பகுதியில் ஒரு பலவீனம். அந்த பகுதியில் இந்த வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருந்தது. அது என்னன்னு பார்த்தா கொஞ்சம் அது உள்ள ஏதோ ஒரு உறுப்பு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும். அப்படி குனிஞ்சால் அந்த உறுப்பு இங்கே அழுத்தம். அப்போ எனக்கு உள்ள ஒரு பயம் கொடுத்துட்டு, ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்த ஒரு நண்பருக்கு வயிற்றில் ஒரு ஆபத்தான ஒரு கட்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதன் மூலம் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. அப்படி ஏதோ நமக்கு கட்டி இருக்குமோன்னு சொல்லி பயந்து போய் என்னுடைய டாக்டர்கிட்ட போய் நான் காட்டும் பொழுது அவர் வயிற்றையெல்லாம் நல்லா ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் குடிப்பியா தம்பி அப்படின்னு கேட்டார். ஆமாம் டாக்டர், குடிப்பழக்கம் உண்டு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இதோட நீ இந்த குடியை விட்டின்னா நீ பிழைச்சிக்குவே, நல்லா இருப்ப. தொடர்ந்து நீ குடிப்பழக்கத்தை தொடர்ந்தினா உயிருக்கு ஆபத்து தான் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். அப்போ எனக்கு அதை குறித்து ரொம்ப ஒரு பயம் வந்துட்டு, ஐயோ திருமணமாகி கொஞ்ச நாள் காலம்தான் இருக்குது, அதுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு வியாதியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தேன். பயந்து போய் ஆண்டவரிடத்துல போய் அப்போ தான் ஆண்டவர்கிட்ட போய் விழுறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க, ஒரு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் ஜெபம் பண்ணுறேன். நான் ஏன் அந்த அந்த ஒரு ஆபத்தான நேரத்தில் ஆண்டவரை தேடி போனேன்னா, எனக்கு இயல்பாகவே எனக்கு இயேசு மேலே ஒரு விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. நான் கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவன். கத்தோலிக்க திருச்சபையில் இயேசு குறித்து அதிகமாக பிரசங்கத்தை கூட கேட்க முடியாது. நான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணாலும் இயேசுவின் இடத்துல போய் ஜெபம் பண்ணுறதில்ல. அங்கே இருக்கிற விக்கிரகத்தில் தான் போய் ஜெபம் பண்ணுவேன். மாதா, அந்தோனியார் அவர்களிடத்துலாம் போய் ஜெபம் பண்ணுவேன். 53 மணி அந்த ஜெபமாலையை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி எனக்கு மாதா, அந்தோனியார்னால் ரொம்ப விருப்பம். ஆனால் இயேசு மேலே கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் என்னுடைய வாலிப பிராயத்திலே நான் அந்த பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த பீடி, சிகரெட்டு, இந்த மதுபானம், இந்த பழக்கம்லாம் இருக்கும்போது என்னை ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் எனக்கு அறிமுகமானார். அவர் என்னை எங்கே பார்த்தாலும், விக்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிப்பார். அடிக்கடி என்னை பார்க்கும் பொழுது, சர்ச்சுக்கு வாங்க பிரதர் அப்படின்னு ரொம்ப பாசமாக கூப்பிடுவார். ஒரு தடவை எப்போவாது பார்த்து கூப்பிட்டாருன்னா அவருடைய அழைப்புக்கு மரியாதை கொடுத்து அவருடைய சர்ச்சுக்கு நான் போவேன். மற்றபடி நான் கத்தோலிக்க சபையில் தான் ரொம்ப விருப்பமும் அன்பு இருந்தது. ஆனால் இயேசு என்னுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு கொஞ்சம் வேறுவிட தொடங்கிட்டார். ஒரு விசுவாசம் எங்கள் உள்ளே வந்துட்டு. அதுக்கு என்ன ஒரு காரணம்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக என்னுடைய தாய் மாமா கடையில் இருந்தேன்னு சொன்னேன்ல. என்னுடைய தாய் மாமா அவர் தான் எஜமான், ஓனர். அவர் என்ன செய்வார்னா, காலையில் கடை திறந்த உடனேயே வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்பார், பைபிள் வாசிப்பார். அவர் ஒரு கத்தோலிக்க சபையில் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பைபிள் வாசிக்கிற பழக்கம் அவர் இடத்துல இருந்தது. அதே போல் இரவு கடை மூடும் பொழுதும் அந்த வேத புத்தகத்தை வாசித்துட்டு தான் கடையை மூடுவார். அப்படி அவர் பைபிள் வாசிக்கிறது, நானும் அதுக்கப்புறம் அந்த கடையை திறக்கும்போது அடைக்கும்போது நானும் அதே மாதிரி செய்யணும்ல, அதே மாதிரி நானும் செய்கிறேன். இதனால் என்னுடைய வாலிப பிராயத்திலே பைபிள் படிக்கிற ஒரு பழக்கம் எனக்குள்ளே வந்துட்டு. அப்போ கிரீன்வேஸ் சாலையில் சென்னையில் இயேசு அழைக்கிறார் அந்த ஜெபகோபுரம் அங்கே இருக்குது. அங்கே போய் ஒரு புதிய வேதாகமம், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உள்ள அந்த வேதாகமத்தை வாங்கி வைத்து, அந்த வேதாகமத்தை நான் இன்னும் வச்சுருக்கிறேன், இன்னும் வீட்டில் இருக்குது. அந்த பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். அடிக்கடி அதை தொடர்ச்சியாக நான் தினமும் வாசிக்கிறேன் சொல்கிறத விட, அது நினைவுக்கு வரும்போதெல்லாம் எடுத்து வாசிக்கிற பழக்கம் உண்டு. பாவத்தில் வாழும் பொழுதும் பைபிள் வாசிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அப்படி அந்த பாஸ்டர் என்னை ஆலயத்துக்கு அழைக்கும்போது அவருடைய அழைப்புக்காக சில நேரம் போவது உண்டு. அதனால் எனக்கு ஆண்டவர் மேலே கொஞ்சம் விசுவாசம் வர தொடங்கிட்டு, கொஞ்சம் ஆண்டவர் நம்ப ஆரம்பித்தேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்திருக்குது, ஒரு வியாதி வந்திருக்கு, இதிலேருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகும்பொழுது டாக்டர் சொல்லிட்டாரு, வயிறு வீங்கியிருக்குன்னு சொல்கிறீங்க, அதனால் உங்களுக்கு எண்டோஸ்கோபி எடுத்து பார்க்கணும், வயிற்றில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை மயிலாப்பூர் கச்சேரி ரோட்டில் இசபெல்லா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்தாங்க, எண்டோஸ்கோபி டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு கொஞ்சம் பயம், இந்த டெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ தெரியலையேன்னு ஒரே பயம்.
டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து ரொம்ப அவசரமாகவும் எடுத்து வர வேண்டாம், அதுக்காக ரொம்ப தாமதமாகவும் வேண்டாம், சீக்கிரமாக அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நான் அந்த டாக்டர் எழுதி கொடுத்த அந்த பேப்பரை வச்சுட்டு பயத்தில் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன். பாருங்கள், நான் முதல்ல வீட்டில் அப்போ தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் ஆலயத்துக்கு போவோம், ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி வணங்கி ஜெபிச்சிருக்கிறேன். முதலாக வீட்டில் ஆண்டவரை நினச்சி நான் ஜெபம் பண்ணது அப்போ தான். அப்படி அந்த பேப்பரெல்லாம் வச்சு நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ தான் திருமணம் ஆகிருக்கு, ஏதோ என்னன்னே தெரில ஆண்டவரே, எனக்கு வயிறு வீக்கமாக இருக்குது, உள்ள ஒரு அழுத்தம் இருக்குது, என்னென்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்ப அழுது நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிட்டு நான் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த டெஸ்ட்டு போய் எடுக்கலை, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் இருக்கிறேன். அப்போ ஒரு நாள் அந்த மயிலாப்பூரில் காரணீஸ்வரர் கோயில் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. அங்கே என்னுடைய நல்ல ஒரு பழக்கமான ஒரு அண்ணாச்சி கடை வச்சுருக்குறாங்க, புவனேஸ்வரி ஸ்டோர். அந்த பீச் ரோட்லேருந்து உள்ளே வரும்போது அந்த என்ட்ரன்ஸில் இருக்கும் அந்த கடை. நல்ல ஒரு மனிதர். அவருடைய கடையில் நான் தயிர், இந்த ரஸ்னா, மோர்லாம் சப்ளை பண்ணுறதுக்காக போய் நிற்கிறேன். அப்படி நிற்கும் பொழுது அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தில் ஒரு சின்ன, அந்த சீசனுக்கே வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிட்டுக்குருவி அழகாக அதில் தாவி தாவி போய்கிட்டு இருக்கு அந்த மரத்தில். அப்புறம் அந்த சிட்டுக்குருவியை ரொம்ப கவனமாக, ரொம்ப பிரியமாக பார்க்குறேன். அப்போ அந்த கடைக்கார அண்ணாச்சி கேட்குறாரு, அண்ணா என்ன மேலே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், ஒரு சிட்டுக்குருவி அழகாக குதித்து விளையாடுதுனே. நாங்கள் ஊரில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதை கவட்டையை வச்சு அடித்து அதெல்லாம் காலி பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ எனக்கு அப்படி மனசு வரல, அதை ரசிக்கிறேன், அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ராத்திரி போய் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த டாக்டர் எழுதி கொடுத்த அந்த சீட்டுக்கு நான் வந்து டெஸ்ட் எடுக்கணும். நான் டெஸ்ட் எடுக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வரணும், எனக்கு பயமாக இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி இரவு படுக்கைக்கு போகும் முன்பாக ஒரு சின்ன இடத்தை நான் ஒதுக்கி வச்சுருந்தேன் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசினார். என்ன பேசினார்னா, இன்னைக்கு காலையில் இந்த குறிப்பிட்ட கடைக்கு பக்கத்தில் இருந்த வேப்ப மரத்தில் ஒரு சிட்டுக்குருவி பறந்துச்சா அப்படி என் மனசில் ஆண்டவர் கேள்வி எழுப்புறார். ஆமாம், பறந்துச்சு ஆண்டவரே, நான் பார்த்தேன். அந்த சிட்டுக்குருவி மேலே உனக்கு எவ்வளோ அன்பு இருக்குது? ரொம்ப அன்பு இருக்கு ஆண்டவரே, அந்த சிட்டுக்குருவி ரொம்ப அழகாக இருக்குது. நான் சிறுவனாக இருக்கும்போது அதெல்லாம் அடித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இப்போ ஏன்னா அது அப்படிலாம் எனக்கு இல்லை. அதை வந்து கையில் பிடிச்சி கூட முத்தம் கொடுக்கணும் போல் ஆசையாக இருக்குது. அந்த குருவி மேலே எனக்கு அவ்வளவு பிரியம் அப்படிலாம் நான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுகிறாரு, நீ அந்த சிட்டுக்குருவி மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கிறியோ அதை விட பல்லாயிரக்கணக்கானபடி அன்பு நான் உன்கிட்ட வச்சுருக்கேன், உன் மேலே வச்சுருக்கேன். உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு எந்த வியாதியும் இல்லாமல் நான் சுகமாக்கிட்டேன் அப்படின்னு என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு ஒரே ஆச்சரியம், என் உள்ளத்தில் இப்படி ஒரு தெளிவாக நான் காலையில் நடந்த சம்பவத்தை இரவு ஞாபகப்படுத்தி இவ்வளவு அழகாக ஆண்டவர் என் கூட பேசின உடனே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், ஆச்சரியம். என் மனைவிகிட்ட சொன்னேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், அவருடைய நாம மகிமைக்கென்று அந்த டெஸ்ட்டு நான் போய் எடுக்கவே இல்லை. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருடங்களை கடந்து விட்டது. அந்த டெஸ்ட்டு நான் போய் எடுக்கலை. அந்த பிரச்சனைக்காக நான் மருத்துவமனைக்கும் போகலை. ஆண்டவர் என்னுடைய அந்த கல்லீரலை அழகாக சுகமாக்கி கிருபையாக வைத்திருக்கிறார். அன்றைக்கு தான் அந்த மதுபானத்தை நான் விட்டு ஒழித்தேன். நான் ஏன் இப்படி ஆண்டவரிடத்தில் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நான் சிறு வயதிலே கொஞ்சம் நல்ல ஒரு ஜெபத்தில் ஒரு பக்தி உள்ளவன். வாலிப பிராயத்திலேயும் சரி, அடிக்கடி ஆலயத்துக்கு போவேன். ஆலயம் திறந்திருந்தா, சாந்தம் சர்ச் திறந்திருந்தா போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கேன் சிறுவத்துக்கு முன்னாடி உட்காந்து. ஆனால் நான் என்னுடைய ஜெபம் நம்ம ஒரு நம்பிக்கையில் ஜெபம் பண்ணுறோம், வந்துடுவோம். ஆனால் வீட்டில் முழங்கால் போட்டு இயேசுவை நினைத்து ஜெபம் பண்ணும் பொழுது அவர் பதில் பேசுகிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. நம்ம கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிறார். நம்முடைய துக்கத்துக்கு அவர் ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறார். பைபிளில் வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுகிறார், என்னுடைய இருதயத்திலே பேசுகிறார். ஒரு பேசுகிற தெய்வமாக இயேசுவை நான் கண்டேன். அதுதான் என்னுடைய ரட்சிப்புக்கு ஒரு பெரிய ஒரு காரணம். இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணுறோம், இவ்வளவு முறை
53 மணி ஜெபமாலை பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு பதிலும் நமக்கு கிடைக்காதே, நம்ம கூட பேசுகிறத உணர முடியாதே. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துட்ட நம்ம மனம் விட்டு பேசும் பொழுது நம்மளோடு இயேசு பேசுகிறாரே, இவர் பேசுகிற தெய்வம்னு அறிஞ்சதுனால தான் அவரை உறுதியாக பிடித்து கொண்டேன். அதன் பின்பு நம்ம ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த டிவி வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு வச்சுருப்போம் வீட்டில். அதில் மேலே ஒரு ட்ரை இருக்கும், அப்புறம் டிவி வைக்கிறதுக்கு பெரிய ட்ரை இருக்கும், கீழே 2 சின்ன ட்ரை இருக்கும். இப்போ அதிகமாக அந்த வீடுகளில் அதை பார்க்க முடியல. இப்போ எல்லாமே எல்இடி டிவி வந்துட்டு சுவரில் மாட்டிடுறோம். அந்த பெரிய டிவி வரும்போது டிவி கபோர்டு இருக்கும். அந்த கபோர்டு ஒன்று எங்கள் வீட்டில் இருந்தது, கொஞ்சம் பழசாக இருந்தது. உள்ள அந்த ரேக்கெல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு சுவரில் முக்கில் வச்சு அதுக்கு இந்த பக்கம் ஒரு அட்டைகளால் எல்லாம் மறைச்சி, ஒரு இந்த டெலிஃபோன் பூத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு ஆள் போய் ஐஎஸ்டி இப்படிப்பட்ட அந்த பூத்துக்களில் பேசுவோம்ல, ஒரு ஆள் தான் உள்ளே போக முடியும். அதே மாதிரி ஒரு சின்ன ஜெப அறையை நான் வீட்டிலையே அட்டையால் உருவாக்கி அதுக்கு ஒரு சின்ன கதவு நானே செய்தேன். கதவு போட்டு உள்ள ஒரு சிறிய மின் விசிறி, ஒரு மின் விளக்கு, அங்கே ஒரு பைபிள் எப்போவும் திறந்துருக்கும். அந்த பைபிள் பக்கத்தில் ஒரு விளக்கு இருக்கும், ஒரு மின்சார விளக்கு இருக்கும். அப்படியே அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு ஆள் உள்ளே போய் ஜெபிக்கிற மாதிரி ஒரு ஜெப அறையை நான் உண்டு பண்ணிட்டேன். ஏன்னா ஆண்டவர் பேசுகிறார். அப்படி அந்த ஜெபத்தில் என்னை ஆண்டவர் வளர்க்கிறார். நான் கரெக்டாக பல முறை நீங்களும் சரி நானும் சரி விடிய காலம் ஒரு 4 மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வைப்போம். 4 மணிக்கு அலாரமும் அடிக்கும். நம்ம என்ன செய்வோம், உடனே அலாரத்து தலை மேலே ஒரு அடி அடித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வாரேன்னு சொல்லிட்டு தூங்குவோம். அப்புறம் மணி 5 ஆயிரும் அல்லது 6 ஆயிரும். நம்ம குறிப்பிட்ட டைமுக்கு எழுந்திரிக்க முடியாது, 4 மணிக்கு ஜெபிக்க முடியாது. நான் என்ன செய்வேன் தெரியுமா, ஆண்டவரே நைட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நான் ஒரு 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணணும், என்னை 4 மணிக்கு நீங்கள் எழுப்பி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு படுத்துருவேன். அலாரம் வைக்க மாட்டேன். ஆண்டவர் எப்போ எழுப்புவார் தெரியுமா, 3:45க்கு 3:50க்கு எழுப்பி விடுவார். ஆண்டவர் எழுப்பி விடும் பொழுது நமக்கு திரும்ப ஒரு 10 நிமிஷம் படுக்கணுன்ற எண்ணமே வராது. ஒரு புத்துணர்ச்சியோடு நமக்கு இருக்கும். ஆண்டவர் எழுப்பி விடுவார். 3:45க்கெல்லாம் எழுப்பி விடுவார். எதற்கு 4 மணி தானே எழுப்பி விட சொன்னேன், ஏன் ஆண்டவர் 3:45க்கு எழுப்பி விடுறார் அப்படின்னா, எந்திரிச்சு பல் விளக்கிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாகி அவருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் அவர் தரார். அப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 3:45க்கு மேலே தூக்கம் வராது. அப்படி கரெக்டாக 3:45க்கு எழுப்பி விடுவார். அந்த அதிகாலை வேளையில் போய் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரோட பேசுவேன். அவரோட ஒரு ஜெபத்தில் நான் எப்படி இயேசுவை நான் சொந்தம் கொண்டாடுறேன்னா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர், உண்மைதான். ஆனால் எனக்கு இயேசு ஒரு நல்ல நண்பராக எனக்கு இயேசு எனக்கு காணப்பட்டார். அவர்கிட்ட உட்காந்து அப்படி ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரியே அப்படி பேசுவேன். அப்படி ஒரு சாதாரணமாக பேசுவேன். ஆண்டவரே இந்த காரியம் எப்படி, அந்த காரியம் எப்படி அப்படிலாம் பேசுவேன். என் உள்ளத்தில் ஆண்டவர் பதில் கொடுப்பார். இப்படி நான் தொடர்ச்சியாக அதிகாலையிலேருந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவருக்குள்ளே நான் ரொம்ப நெருங்கிட்டு வரேன். ஜெபம் பண்ண எனக்கு அவர் மேலே ரொம்ப அன்பு, அவர் நெருங்கிட்டு வார். ஒரு நாள் ஒரு 4 மணி ஆகிருக்கும். விடியகால் 4 மணிக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தை தெளிவாக என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஒரு கிணத்துக்குள்ளே இருந்து ஒரு ஆழமான கிணற்றுக்குள்ளே இருந்து ஒரு மனுஷன் கூப்பிட்டா எப்படி இருக்கும், அதான் கர்த்தருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல இருந்து பைபிளில் இருக்குது. அப்படி ஒரு சத்தம், ஒரு கிணத்துக்குள்ளேருந்து யாரும் நம்மளை கூப்பிட்ட மாதிரி ஒரு சத்தம். நிச்சயமாக எனக்கு அது சத்தத்தை தெளிவாக என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா கூட என்னுடைய பெயர் சொல்லி அவர் கூப்பிட்டுருப்பாருன்னு தான் நான் இன்றைக்கு வரைக்கும் விசுவாசிக்கிறேன். அப்படி சத்தம் கேட்ட உடனே எழும்பி உட்காந்துடுறேன். ஏதோ ஒரு சத்தம் கேட்டதே, ஆண்டவர் என்னை கூப்பிடுறாரு. பார்த்தா மணி 4 மணி. எழுந்து போய் ஜெபம் பண்ணேன். இப்படிப்பட்ட அந்த பெயர் சொல்லி கூப்பிடுறது, ஜெபத்துக்கு கூப்பிடுறது, உள்ளத்தில் பேசுகிற காரியங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஆண்டவரோட நெருங்கி சேர்றதுக்கு அது ஒரு காரியமாக இருந்தது. வாலிப பிராயத்தில் பைபிள் வாசித்திருக்கிறேன், நிறையா படிச்சிருக்கிறேன். பைபிள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடெலாம் அதிகமாக வாசித்திருக்கிறேன். நிறைய காரியங்கள் எனக்கு புரியாது, நிறைய சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் அதிகமாக புதிய ஏற்பாடு தான் நான் வாசிப்பேன் வாலிப பிராயத்தில். ஆனால் ஆண்டவர் என் உள்ளத்தில் வந்ததுக்கப்புறம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம்
இந்த பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு எல்லா காரியத்திலும் அதில் உள்ள ரகசியங்களை, அந்த கருத்தின் ஆழங்களை ஆண்டவர் என்னோடு வெளிப்படுத்த ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். அப்படி நான் ஆண்டவரோட ரொம்ப ஒரு நெருக்கத்துக்கு வந்துட்டேன், ஆண்டவரோட ரொம்ப நெருங்கிட்டேன். அப்புறம் நான் வாலிப பிராயத்தில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிடுவார்னு சொன்னனே அடிக்கடி. அவர் என்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார். விக்டர், நீங்கள் குடியெல்லாம் விட்டுட்டீங்க, நல்லபடியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டதுனால அவருடைய சபைக்கு நானும் என் மனைவியுமாக அந்த சபைக்கு போனோம். கர்த்தருடைய கிருபையினால், இயேசுவின் நாமத்தினாலே அங்கே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து இயேசு நம்மோடு திருச்சபை அந்த மயிலாப்பூரில் உள்ள சபையில் நாங்கள் குடும்பமாக இணைக்கப்பட்டோம். அது ஹாமில்டன் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல மயிலாப்பூரில், அந்த இடத்துல அந்த ஒரு மாடியில் அந்த திருச்சபை உண்டு. அன்றைக்கே நாங்கள் ரட்சிக்கப்பட்டது சபைக்கு போகிற காலத்திலேயே அது ஒரு வாடகை கட்டடம் தான், ஒரு ஸ்கூல் இருந்தது. அன்றைக்கே அது பெரிய வாடகை, பெரிய ஒரு தொகை கொடுத்து தான் அந்த சபையை நடத்தினார் பாஸ்டர் அவர்கள். இன்றைக்கும் அதே இடத்துல தான் அந்த திருச்சபை இயங்கிக்கிட்டு இருக்குது. இயேசு நம்மோட திருச்சபை, ஃபாதர் பெர்குமான்ஸுடைய அவருடைய ஊழியத்தில் உள்ள திருச்சபை. அந்த திருச்சபையில் சேர்க்கப்பட்டோம், அங்கே இருந்தோம். அதற்கு அப்புறமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்திலே ஒரு வாஞ்சையை கொடுத்தார். அது என்ன வாஞ்சைன்னா, நம்ம சொந்த ஊருக்கு போயிடணும், நம்ம மாவட்டத்துக்கு போயிடணும், நம்ம ஊருக்கு போயிடணுன்ற ஒரு வாஞ்சை உள்ளத்தில் ரொம்ப அதிகமாக வந்துச்சு, இயற்கைக்கு மாறா. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு ஒரு ஆசை, ஏன் ஊர் மேலே எனக்கு இவ்வளோ ஆசை? இந்த சென்னை வாழ்க்கை எனக்கு வெறுத்து போயிட்டு, அங்கே உள்ள பரபரப்பு, அங்கே உள்ள கடினமான உழைப்பு, சரியானபடி தூக்கம் இல்லை, அதிக கடின உழைப்பு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலை. எனக்கு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வேணும், ஒரு ஒரு கிராமத்து வாழ்க்கை வேணுன்ற விருப்பம் என் உள்ளத்தில் வந்துச்சு. அப்போ ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணி கேட்குறேன், ஆண்டவரே, நான் என்னோடய சொந்த ஊர் வேம்பார், அங்கே போய் நான் என்ன வியாபாரம் பண்ண முடியாது, தொழிலும் பண்ண முடியாது, அது சின்ன கிராமம், அதில் எனக்கு ஒன்றும் வருமானம் பார்க்க முடியாது. ஏன்னா அப்போதைக்கு நான் வியாபாரியாக தான் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வேம்பாருக்கு போக வேண்டாம், தூத்துக்குடிக்கு போ அப்படின்னு ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினபடினாலே 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அங்கேருந்து அவருடைய இன்னும் அதில் நிறையா காரியங்கள் இருக்குது, கொஞ்சம் ஒரு வருஷம் தாமதிக்க சொன்னார். அதுக்கு முதல்ல தாமதித்து தான் நாங்கள் வந்தோம். 2012ஆம் ஆண்டு இந்த தூத்துக்குடிக்கு அங்கே என்ன வியாபாரம் செய்தோமோ அதையே இந்த தூத்துக்குடியில் செய்து கொண்டு வந்தோம். ஓரளவு சென்னை மாதிரி ஒரு வருமானம் பார்க்க முடியல, காசு பார்க்க முடியலன்னா கூட இங்கே குறைவில்லாமல் ஒரு நல்ல வருமானத்தை பார்த்து கொண்டிருந்த சமயத்திலே ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு வா என்றெல்லாம் கூப்பிடலை. அப்படியே ஒரு ஊழியத்தில் ஒரு வாஞ்சையை கர்த்தர் கொடுத்தார், ஒரு விருப்பத்தை கர்த்தர் கொடுத்தார், இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு சிறு பிள்ளைகள் ஊழியத்தை சண்டே கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சண்டே கிளாஸ் ஊழியம் எடுப்போம். அப்போ அப்படி எடுக்கும் பொழுது இங்கே நாங்கள் தூத்துக்குடிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்கு, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு சபைக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன ஊழியங்களை செய்ய ஆரம்பித்த உடனே எங்களுடைய பாஸ்டருக்கும் எனக்கும் அவருக்கு ஒரு கசப்பு வந்துட்டு, அதனால் அந்த திருச்சபையை விட்டு நாங்கள் விலகி தூத்துக்குடி தாளமுத்து நகரில் இருக்கிற சிஎஸ்ஐ இம்மானுவேல் ஆலயத்தில் சேர்க்கப்பட்டு இதுவரைக்கும் அங்கே இருக்கிறோம். ஏன்னா அங்கே அந்த சபையை விட்டு எங்களை வெளியே அனுப்புன உடனே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் எங்கே போகணுன்னு கேட்கும் பொழுது ஆண்டவரின் உள்ளத்தில் தெளிவாக சிஎஸ்ஐ இம்மானுவேல் ஆலயத்துக்கு போ என்று சொன்னார். அதிலிருந்து 2016ஆம் வருஷம் அங்கே சேர்க்கப்பட்டோம் ஆலயத்தில். இன்றைக்கு வரைக்கும் அங்கே இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் இந்த சிறு பிள்ளைகள் ஊழியம் நடக்குது நம்ம கூடாரத்தில். வீட்டுக்கு பக்கத்துலேயே கூடாரம் போட்டிருக்கிறோம், அங்கே அந்த ஊழியம் நடக்கும். அதுபோக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையிலே விடுதலை கூட்டம் அப்படின்ற ஒரு கூட்டம் நடக்கும். இதில் நிறையா முதியோர்கள் வருவார்கள், வயதானவர்கள் வருவார்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளால் பராமரிப்பு இல்லாமல் விடப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவங்கெல்லாம் வருவாங்க. அவர்களுக்கு நல்ல ஆண்டவரை பற்றி சொல்லி இந்த வியாழக்கிழமையிலே அவர்களுக்காக ஜெபித்து நல்ல அவர்களுக்கு திருப்தியான ஆகாரத்தை கொடுத்து அனுப்புவது இந்த ஊழியத்தினுடைய ஒரு பிரதானமான ஒரு காரியம். ஒவ்வொரு வாரமும் விடுதலை கூட்டத்தை ஆண்டவருடைய கிருபையினால் நடத்தி கொண்டு வருகிறோம். சிறு பிள்ளைகள் ஊழியம் நடக்கிறது. மாதம் 2 உபவாச ஜெபங்களை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஊழியங்களை எல்லாம் செய்ய அவர் கிருபை செய்தார். இதற்கு இடையில் இந்த தூத்துக்குடிக்கு கொஞ்ச நாள் தான் நாங்கள் வியாபாரம் செஞ்சோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அப்படியே அழைத்து கொண்டு போனார்.
அப்படி ஊழியத்தில் கொஞ்சம் செயல்படும் பொழுதே இந்த வியாபாரம் ரொம்ப நசிய ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து ஒரு பெரிய இன்கம் இல்லை, அதில் விருப்பமும் இல்லை. ஏன்னா நம்முடைய சிந்தனை ஏன்னா ஒரு வசனத்தை நான் பலமுறை ரொம்ப தியானிச்சுட்டே இருப்பேன் வசனத்தை உள்ளத்தில். அதனால் அந்த வியாபாரத்தில் அவ்வளவு செழிப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் முழு நேரமாக எங்களை ஊழியத்துக்கு அழைத்தார். அதிலிருந்து முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்தோம். ஆண்டவருடைய கிருபையினால் இம்மட்டும் அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். நமக்கு நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று உண்டு. நீங்கள் பலர் பார்த்துருப்பீங்க. ஆழ்வார் பாட்டி அப்படின்ற ஒரு பாட்டி அம்மா பேசுவாங்க. அவர்கள் நம்முடைய கூடாரத்துக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். அவரிடத்தில் விசேஷித்த கிருபை இருக்கபடியினாலே அவர்களை இந்த ஊழியத்திலே பயன்படுத்தி வருகிறோம். சின்ன சின்ன வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து பலன் கொடுத்து அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். ஏனென்றால் அதாவது ஒரு 40 நிமிஷ பிரசங்கம், 1 மணி நேர பிரசங்கம் கூட கொஞ்சம் கடினப்பட்டு பண்ணிடலாம். ஆனால் 1 நிமிஷத்துக்குள்ளே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறது கொஞ்சம் கடினமான காரியம். ஆண்டவருடைய கிருபை, அப்படி கிருபை கொடுத்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கெல்லாம் போட ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தை மனரம்மியமாக ஜெயமாக செய்து வருகிறோம். அநேகருக்கு இந்த ஊழியத்தின் மூலமாக நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பெரிய சந்தோஷம். நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு நம்முடைய சேனல் செல்கிறது, அந்த நற்செய்தி செல்கிறது. அதுபோக வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் அநேகர் நம்முடைய சேனலை பார்க்குறாங்க, நற்செய்தியை கேட்குறாங்க. அப்படி உலக நாடுகளுக்கும் இந்த ஊழியத்தின் மூலமாக நற்செய்தி சொல்ல தேவன் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருடைய கிருபையினால் எப்படி ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து இன்றைக்கு ஊழியத்தில் அவர் பயன்படுத்தி வருகிறார். ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வாலிப பிராயத்தில் நான் சொன்னேன்ல எனக்கு நண்பர்கள் உண்டு அப்படின்னு சொல்லி, அதில் நாங்கள் 5 பேர் நண்பர்கள், எல்லாருமே வியாபாரிகள். வயது என்னோடய மூத்தவங்களால் இருந்தாங்க. 5 பேர் தான் நான் சேர்ந்து தான் அதிகமாக நாங்கள் அந்த மதுபான காரியத்தில் ஈடுபடுவோம். அப்படி 5 நண்பர்கள், என்னை சேர்த்து 5 பேர். என்னை ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் அழகாக தூக்கி எடுத்து ரட்சித்தார். இன்றைக்கி என் கூட இருந்த அந்த 4 நண்பர்களும் ஒருத்தர் கூட இன்றைக்கி இல்லைங்க. அந்த 4 நண்பர்களின் மனைவிகளும் விதவைகளாகத்தான் சென்னையில் இருக்கிறாங்க. கடந்த வருஷம்தான் ஒரு நண்பர், கடைசி நண்பர் இறந்தார். எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தபடியினாலே இன்றைக்கு அந்த எங்களுடைய சின்ன அந்த டீமில் நான் மட்டும் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். அவர் மட்டும் அந்த நேரத்தில் என்னை தேடி வரலன்னா இன்றைக்கு நானும் நிச்சயமாக இருந்திருக்க மாட்டேன். அவருடைய கிருபை நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அருமையான ஒரு வார்த்தை உண்டு, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையே என்ற வார்த்தையின்படி அவருடைய கிருபையினால் நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். நான் பாவி, மதுபான பழக்கத்தில் விழுந்தேன், சிகரெட்டு பழக்கத்தில் விழுந்தேன். அவரை அறிந்தும் மறுதலித்தவனாக ஓடிக்கொண்டிருந்தேன். அவருடைய கிருபை என்னை தேடி வந்தது. அவர் என்னை ரட்சித்தார், எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. அவருடைய கிருபை இல்லாமல் நான் இன்றைக்கி ஜீவனோடு இருக்க முடியாது. நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா அவருடைய கிருபை தான் அல்லாமல் வேற இல்லை. பாருங்கள், ஆண்டவருடைய கிருபையை மற்ற என்னுடைய நண்பர்கள் 4 பேர் தெரியலை, அவங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கல, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அவருடைய கிருபை எனக்கு வந்துச்சு, நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன். நான் அடித்து சொல்ல முடியும், நான் இன்றைக்கி உயிரோடு உட்காந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னா அது அவருடைய கிருபை தான். அல்லது நான் செத்து மண்ணோடு மண்ணாக என்னுடைய சரீரம் அழிந்திருக்கும். ஒருவேளை இதை பார்க்குற நண்பர்கள், ஒருவேளை நீங்கள் ஒரு மதுபான பழக்கத்தில் அடிமையாக இருக்கலாம், ஏதோ ஒரு போதை காரியத்தில் அடிமையாக இருக்கலாம். உங்களை விடுவிக்க இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முடியும். குமாரன் இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவர் கொடுக்கிறது தான் ஒரு முழுமையான விடுதலை, முழுமையான ரட்சிப்பு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். வாலிப பிராயத்தில் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி, அந்த குடியை விடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என்ன தோணுன்னா, நைட்டு 11 மணிக்கு அந்த ஒயின் ஷாப்பை அடைச்சிருவாங்க. அப்போ ஒயின் ஷாப் தானே, டாஸ்மார்க் கிடையாது, ஒயின் ஷாப்பு. அந்த 11 மணிக்கு ஒரு எண்ணம் வரும் பாருங்க, இன்றைக்கி ஒரு நாள், நாளையிலேருந்து விட்டுறலாம், இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு நாளும் அதிலிருந்து விடுதலை கிடையாது. ஆனால் ஆண்டவரால் எந்த மனுஷனையும் விடுவிக்க முடியும். ஆனால் ஆண்டவருக்கு என்ன வேணும்னா,
நான் விரும்பணும். அதை அந்த மதுபானத்தை விடுறதுக்கு நான் விரும்பணும், நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அந்த மதுபானத்தால் என்னுடைய சரீரம் கெட்டு போகுது, என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி கெட்டு போகுது, மரியாதை கெட்டு போகுது, மானம் போகுது, எல்லாம் போகுது. நான் விரும்புகிறேன், என்னை காப்பாற்றுங்கன்னா ஆண்டவர் ரெடி. நீங்கள் விரும்பாமல் ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய விருப்பம் இந்த மதுபானத்தை விடுபடணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை கைதூக்கி எடுப்பார். என்னை நேசித்த ஆண்டவர், நான் வெறுத்தேன் அவரை, நான் அவரை நேசிக்கலை. ஆனால் நான் வெறுத்தாலும் அவர் என்னை நேசித்து என்னை அழகாக காப்பாற்றி இன்றைக்கி அற்புதமான ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு கிருபை, எவ்வளோ பெரிய ஒரு தயவு. இந்த தயவு எல்லாருக்குமானது, உங்களுக்குமானது. பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், அறிந்திருக்கலாம், அவர் அற்புதம்லாம் செய்வார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எனக்கு செய்வாரா என்று நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நிச்சயம் செய்வார். பட்சபாதம் இல்லாத ஒரு ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே, அருமையான சகோதரனை மீட்ட ஆண்டவர், என்னுடைய கணவரை ரட்சிங்க, என் பிள்ளையை ரட்சிங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது இந்த ரட்சிப்பு எல்லாருக்குமானது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவரை மனப்பூர்வமாக விசுவாசிங்க. ஆண்டவர்கிட்ட பேச ஆசைப்படுங்க. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கி பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்துக்கு உலாவுவாராம். எதுக்கு? மனுஷன் கூட அவர் பேசுகிறதுக்கு விரும்புகிற ஒரு தெய்வம். இன்றைக்கு அவரோட பேசுகிறதுக்கு மனுஷன் விரும்பலை, அவர் விரும்புகிறார். அவரோட பேசுகிறதுக்கு மனுஷர்கள் விரும்பலை, அவர் நேசிக்கிற பிள்ளைகள் பேச விரும்பலை. நீங்கள் மட்டும் உங்கள் வீட்டில் முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில் அவர் பிள்ளையே போல் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், பிரத்யட்சமாக அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அவர் உங்களோடு பேசுவார். அவர் உங்களோட பேச ஆரம்பித்தாலும் போதும், உங்களுக்கு உறவு பலப்படுத்தினா போதும், எப்பேற்பட்ட காரியமானாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்படி தன்னோடு பேசுகிற பிள்ளைகளை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவரோட பேச நீங்கள் ஆசைப்படுறீங்களா? கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், என்னோட பேசுங்க, என் குடும்பத்தை ரட்சிங்க, எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை அழகாக நடத்துவார். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த சாட்சியை ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய காரியங்கள் எனக்கு சொல்ல மறந்திருக்கலாம். கர்த்தருடைய கிருபையினால் அடுத்தடுத்து இந்த சேனலில் அருமையான சகோதரர் தானியல் மூலமாக இன்னும் உங்களுக்கு நிறைய காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆமென். உங்கள் காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சேனலில் இந்த சாட்சியை பார்த்த ஒவ்வொரு சகோதரருக்காகவும் ஒவ்வொரு சகோதரர்களுக்காகவும் உம்மை துதிக்கிறேனப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தோடு பிள்ளைகள் பார்த்துருக்குறாங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் செய்த அற்புதங்களை பிள்ளைகளோடு நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, நான் சொன்ன காரியங்கள் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியங்கள் அப்பா. இது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவன் கிருபை செய்வீராக. இந்த செய்தியையும் இந்த சாட்சியையும் ஒரு மதுபான பழக்கத்துக்கு அடிமையாயிருந்து ஆண்டவரே, இந்த சகோதரன் விக்டரை விடுவித்தது போல என்னையும் விடுவிக்க மாட்டீரோ என்று கவலையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதரனையும் என் ஆண்டவர் இந்த நாளில் தூக்கி எடுங்கப்பா. அருமையான சகோதரன் லாரன்ஸ் என்ற சகோதரன் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை பார்க்கிற லாரன்ஸை என் ஆண்டவர் தூக்கி எடுப்பீராக. ஆண்டவரே, இந்த லாரன்ஸ் மனம் திரும்புகிறாரப்பா. இந்த பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பணும். இந்த சகோதரனுக்கு கொடுத்த ரட்சிப்பு மீட்பு எனக்கு கிடையாதா என்று கண்ணீரோடு பார்க்கிற இந்த லாரன்ஸுக்காக உம்மை துதிக்கிறேனப்பா. இன்றைக்கு இந்த லாரன்ஸை நீர் கை பிடித்திருக்கிறீர், தூக்குறீர், ரட்சிக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே இந்த சாட்சி, குறிப்பாக மதுபான பழக்கத்திலே அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சாட்சி ஒரு பெரிய ஒரு பலனாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் இருக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. உம்முடைய வல்லமையான கருத்தில் இந்த சாட்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன். அருமையான சகோதரன் லாரன்ஸை நீங்கள் சந்தித்திருக்கிறீங்க, மீட்டிருக்கிறீங்க. அநேக லாரன்ஸுகள் தொடப்படணும், ரட்சிக்கப்படணும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சின்னு வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்க. சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நானே ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க, சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதான் ஏசப்பா, அவனுக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.